ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தொழிலில் பணத்தடை விலகிறதுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். சொந்த தொழிலில் வெற்றி அடையணும் அப்படின்னா சனி பகவானோட அனுகிரகம் நமக்கு முழுமையாக இருக்கணும். சனி பகவானுக்குரிய சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக சனி பகவானின் ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்று நம்ம சொந்த தொழிலில் வெற்றி பெறலாம். சனி பகவானை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு வேரை எடுத்து கொண்டு போய் உங்கள் கல்லாப்பட்டியில் வைங்க. நிச்சயமாக உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி பணவசியம் ஜனவசியம் ஏற்படும். கல்லாப்பட்டியில் வைக்க வேண்டிய ஒரு வேர், அந்த வேரை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா பொன் ஊமத்த செடி வேறு. சின்னதாக இருக்கக்கூடிய பொன் ஊமத்த செடியை அதோட வேரை நீங்கள் எடுத்துக்கணும். அதை மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு நிழலில் காய வைங்க. இந்த வேரை கருநீளத்தில் இருக்கக்கூடிய நூல் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நீங்கள் முழுமையாக சுற்றணும். வேர் வெளியில் தெரியக்கூடாது. சின்ன வேராக எடுத்துக்கோங்க, ஒரு 2 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த வேரை நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க. வேரோட ஒரு முனையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அந்த கருநீல நூலால் நல்லா கிட்ட நல்லா நெருக்கமாக சுற்றிக்கிடுவாங்க. நூலை சுற்றும் போதே உங்களுடைய தொழிலில் நல்ல வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே நீங்கள் நூலை சுற்றணும். வேரோட நுனி வரைக்கும் அந்த நூலை நீங்கள் சுற்றணும். அதை அப்படியே முடிச்சு போட்டுருங்க. வேரிலிருந்து அந்த நூல் கழண்டி விடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றணும். வேரும் வெளியில் தெரியக்கூடாது. இப்போ அந்த கருநீல நூலால் அந்த வேர் சுத்தமாக நீங்கள் மறைச்சிருப்பீங்க இல்லையா? நீங்கள் அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வேரை அந்த நூலில் மறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பலன் ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கருநீலங்கிறது சனி பகவானோட நிறம். ஊமத்தோட வேர் இருக்குது பார்த்தீங்களா, அது பணத்தை வசியம் செய்யக்கூடிய தன்மை இந்த ஊமத்த வேருக்கு இருக்குது. இந்த 2 பொருளையும் சேர்த்து நம்ம கல்லாப்பட்டியில் வைக்கும் பொழுது நமக்கு பண வசியம் ஜனவசியம் ஏற்படும். சனிக்கிழமை அன்னைக்கு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு பொன் ஊமத்த செடி பக்கத்தில் கிடச்சிது அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ தயார் செஞ்ச அந்த வேரை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குல தெய்வத்தை மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கிட்டு உங்களுடைய செய்யும் தொழிலில் ஜனவசியம் பணவசியம் ஏற்படணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. அந்த வேரை எடுத்து நீங்கள் கல்லாப்பட்டியில் வைங்க. இதை அடிக்கடி மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் இந்த வேரை மாற்றினா போதும். பழைய வேரை எடுத்து கொண்டு போய் எங்காவது ஓடுற நீர்நிலையில் விட்டுருங்க. இல்லைன்னா காலிப்படாத இடத்துல அந்த வேரை நீங்கள் போட்டுருங்க. இந்த வேறு மறுபடியும் நீங்கள் புதுசாக ஒரு வேர் எடுத்து அதில் கருநீல நூலால் நல்லா சுற்றி நீங்கள் கல்லாப்பட்டியில் வைக்கணும். இதை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் செய்தால் மட்டுமே போதும். இதை செஞ்சால் உங்களோட ரொம்ப வியாபாரத்தில் கண் திருஷ்டி, தேவையில்லாத கஷ்டம், பண வீண் விரயம் இது எல்லாமே போகும். ரொம்ப நொடிந்த தொழில் கூட ஒரு சில நாட்கள்லேயே தலை தூக்க ஆரம்பிக்கும். நிச்சயமாக முழு மனதோடு நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு சில நாட்களில் இதில் மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் சனி பகவானின் கருணையோடும் மகாலட்சுமி தாயாரின் கருணையோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.